நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பேசுனது ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா ஷூட்டிங் பார்த்த மாதிரி தான் இருந்தது. இன்னைக்கு அது சட்டமன்றமா இல்லை சினிமா கூடாரமா அப்படின்னு பலரும் பலவிதமான கருத்துக்கள் முன் வச்சிருந்தாங்க. அப்போ கூட நம்ம அந்த மாதிரி ஒரு கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது, சே எதுக்குப்பா இப்படி விமர்சிக்கிறீங்க, அவர் பேசினாரு, அவர் என்ன பண்ணாரு, சினிமா துறையிலேருந்து வந்தாரு, அதனால ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும், போக போக மாத்திப்பாரு, எடுத்தெடுப்பில் இப்படி கலாய்க்கிறீங்களா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பலரும் என்ன பண்றாங்க குற்றச்சாட்டு வச்சா. நமக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது, எடுத்தெடுப்பில் இப்படி குற்றச்சாட்டை சுமத்தாதீங்க, சினிமா ஆக்டரு அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க, அவர் ஒரு முனைப்பை என்ன பண்றாரு கையில் எடுக்கிறாரு, அதை தடுக்காதீங்க, போக போக அவர் மாத்திப்பாருங்க, இப்பதானே அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாரு, நிர்வாகத்துக்குள்ள வந்திருக்கிறாரு, இதை எடுத்தெடுப்புல மாத்திக்கணும்னா இப்படி அவர் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்லாம் கிடையாது, சினிமா துறையில நடிச்சாரு, அப்படியே என்ன பண்ணிருக்காரு, கட்சி ஆரம்பிச்சாரு, இப்ப ஆட்சி அமைச்சிருக்காரு, அது மேல பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் விமர்சனங்கள் இருந்தது. ஆனா விஜய் அவர்கள் செய்யற செயல்பாடை பார்த்தா உண்மையிலேயே இது சினிமா கூடாரம் தான் பா அப்படின்னு நம்மளுக்கு கேள்விகள் கேட்க தோணுது. என்னன்னா, விஜய்க்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ, அவர் அரசியல் கட்சி தொடங்கிட்ட பிறகு ஆட்சி பிடிக்கிறதுக்கு யாரெல்லாம் ஒரு வகையில உதவி செய்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கவர்மெண்ட் பதவி இந்தா பிடிச்சுக்கங்க, இதான் நீங்க பாத்தீங்கன்னா தனி செயலாளர், நீங்க முதலமைச்சருடைய அரசியல் பிரிவு செயலாளர், நீங்க முதலமைச்சர் நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிற அதுக்கு ஒரு செயலாளர், வாங்க எல்லாரும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பதவி கொடுக்கிறாரு. அப்புறம் ஜோசியருக்கு கொடுத்தாரு, ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்தாரு, அவருடைய மேனேஜர் ஜெகதீஸ்வர் பழனிசாமி இருக்காருல்ல அவருக்கு கொடுக்கிறாரு, அவருடைய ஃப்ரெண்ட் அவருக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிறாரு. எல்லாத்துக்குமே வாங்க யாரெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கவர்மெண்ட் போஸ்ட், அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சேலரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த சேலரி அப்படின்னு சொல்லும் போது தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணுது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட பிறகு மக்கள் பைசா எனக்கு ₹1 தேவையே இல்லை, வேண்டவே வேண்டாம், என் பாக்கெட்டில் நான் அதை எடுத்து போட்டுக்க மாட்டேன், என் பாக்கெட்ல மட்டும் இல்லை என்னை சார்ந்தவர்களோ என் அமைச்சரவையில் இருக்கிறவங்களோ எம்எல்ஏக்களோ யார் பாக்கெட்டுக்கோ ₹1 போகாது அப்படின்னு சொன்னார். ஊழலை ஒழிப்பேன் அப்படின்லாம் சொன்னார் வச்சுக்கோங்களேன். அதே போல மக்கள் பணத்தை வீண் வரைய செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் சொன்ன விஜய் அவர்கள் இப்போ இந்த ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கட்டும், ஜெகதீஸ்வர் அவர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்காரு, பதவிகள் கொடுத்திருக்கல, இதோட சம்பளம் யாருடைய சம்பளம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஒரு பூதாகர விஷயங்கள் அடங்குறதுக்குள்ள இன்னொரு விஷயத்தை குண்டத்திக்கு போட்டாரு. இந்த ஜனநாயகன் படம் ப்ரொடியூசர் இருக்கிறார்ல, கேவிஎன் ப்ரொடக்ஷன் வெங்கட நாராயணன் இருக்கிறார்ல, இவருக்கு ஒரு கவர்மெண்ட் பத்தி, நீங்க மட்டும் இதுக்கு சும்மா இருக்கீங்க, வாங்க நீங்க ஜனநாயகன் படத்தை எடுத்துட்டு எந்த அளவுக்கு லாஸ் ஆனீங்க, அதுக்கு நான் ஈடு கட்ட வேண்டாமா, உள்ள வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டெல்லி சிறப்பு பிரதிநிதி நீங்க தான், நாங்க வச்சுக்கோங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர், உடனே அடிச்சுங்க, நாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கொடுத்துட்டாரு. இதுல பல சர்ச்சைகள் எழும்புச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசருக்கு என்னப்பா தெரியும், டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவினா ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன தெரியும், அதுவும் அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவரே கிடையாது, கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர், ஒரு ப்ரொடியூசர், அவருக்கு நீங்க டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி கொடுக்குறீங்களா, என்ன நியாயம் அப்படின்னு முதலமைச்சர்களை கேட்டா, இல்லங்க அவர் என்னால படம் எடுத்துட்டு ஜனநாயகன் படம் எடுத்துட்டு லாஸ் ஆனாரு, அவருக்கு நான் ஒரு விஷயம் செய்யக்கூடாதா அப்படின்னு பண்ணாரு, கொடுத்துட்டாரு. இப்ப ஏற்கனவே ஜோசியருக்கு ஒரு பதவி, அரசு பதவி கொடுத்தாங்க, பலவிதமான சர்ச்சைகள் பலராலும் உருவாக்கப்பட்டது, உடனே பேக் அடிச்சார், இல்ல அவர் பதவி நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிட்டாங்க. ஆனா இருந்தாலும் முதலமைச்சர் எங்கெல்லாம் போறாரோ அப்ப ஜோசியரும் போவார், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல அப்படின்றது வச்சுக்கோங்களேன். இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன் வெங்கட நாராயணன் அவர்களுக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி கொடுத்துறாரு. இவருக்கும் அரசாங்கத்துல இருந்தா சேலரி போகுது. அதாவது ஒரு ப்ரொடியூசர் 500 கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கிறாரு, ஜனநாயகன் படம், அவரு பாவம் ஜனநாயகன் படத்துல 500 கோடி லாஸ் ஆயிருச்சு, ரொம்ப கஷ்டப்படுறாரு போல இருக்கு, வேலை இல்லாம கஷ்டப்படுறாரு போல இருக்கு, அதனால அவர் ஒரு கவர்மெண்ட் வேலை போட்டு குத்துது உங்களுக்கு குத்தமா தெரியுதாப்பா, இந்த மாதிரி கேள்வி கேட்டு வந்துறீங்க. அவர் 500 கோடி ரூபாய் போட்டு விஜய் படத்தை லாஸ் பண்ணிட்டு லாஸ்ல உட்காந்துக்கிறாரு, அவருக்கு போயிட்டு ஒரு கவர்மெண்ட் வேலை போட்டு குத்துறதுக்கு நீங்க இது மாதிரி எல்லாரும் கிளம்பி வந்துட்டீங்களா அப்படின்னு பலர் என்ன பண்றாங்க, கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டு அரசுல இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி எந்த அளவுக்கு ஒரு சிறந்த பதவி, சிறப்பான பதவி அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு மசோதா நிறைவேற்றுறாங்க, ஒரு திட்டத்தை இது பண்றாங்க, டெல்லி அரசு கூட இணக்கமா இருக்கணும் அப்படின்னும் போது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு பாலமா அமைகிறவங்க இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவியில் இருக்கு. இவங்களுக்கு அமைச்சருக்கு நிகரான பதவி. ஒரு அமைச்சர் இங்க என்னென்ன ஃபெசிலிட்டி, அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் வருதோ டிட்டோ அதேவே டெல்லி சிறப்பு பிரதிநிதிக்கு வரும். அவருக்கு தேசிய கொடி போட்ட ஒரு காரு, எல்லாமே பாதுகாப்பு வாகனம் எல்லாமே அவருக்கு இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு பதவிக்கு
ஒரு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவரை நீங்க எத்தனை போயிட்டு உட்கார வைக்கிறீங்களே, இவர் எப்படிங்க மேகதாது அணை விவகாரத்திலையும் அதே போல கர்நாடகால இருந்து நம்மளுக்கு தண்ணி வர வேண்டியது இருக்க, இந்த விவகாரத்துல இவர் எப்படி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு? ஏற்கனவே நமக்கு அவங்களுக்கும் வாய்க்கா தகராறு இருக்குது தண்ணியில, அதுவும் இல்லாம அணை கட்டுற விஷயத்துல. இப்படி வாய்க்கா தகராறு இருக்கிற போது ஒரு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவரை நீங்க போயிட்டு டெல்லி பிரதிநிதியா உட்கார வச்சீங்கன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா இல்ல கர்நாடகாக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? இதுல ஏகப்பட்ட அரசியல் சூழ்ச்சிகள் இருக்குதுன்னு பலர் என்ன பண்றாங்க, கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இது குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கிறார் சீமான் அவர்கள். அதாவது டெல்லி பிரதிநிதியா நீங்க கொண்டு போயிட்டு உட்கார வச்சிருக்கீங்களா ஒரு தயாரிப்பாளர் வெங்கட நாராயணன் அவர்கள், அவரு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டை பத்தி அவருக்கு தெரியுமா? தமிழை பத்தி தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் அவர் சரி செய்வாரா? நீங்க கர்நாடக மாநிலத்துல கொண்டு போயிட்டு நீங்க உட்கார வச்சிருக்கீங்களா, இவர் எப்படிங்க மேகதாது அணை விவகாரத்தில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி இருக்குல்ல, இதுல அரசியல்ல கை தேர்ந்தவங்க, நிர்வாகத்துல கை தேர்ந்தவங்க, நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு, சட்டம் படித்தவர்களா இருந்திருக்கிறாங்க. ஆனா அப்பேற்பட்ட ஒரு பதவியில ஒரு தயாரிப்பாளரை கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்களா, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதுல நடந்த சம்பவங்களை கொஞ்சம் தொடர்பு படுத்தி பார்த்தா இதுக்கான விடை கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழும்புது. அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரங்கள்ல இறுதி கட்டத்துல ஆதவர்ஜுனா ஒரு விஷயத்த சொல்றாரு. எங்க கிட்ட கடைசி பிரம்மாஸ்திரம் ஒண்ணு இருக்குது, அதை விட்டுட்டோம்னா நாங்க வீட்டிலேயே உக்காந்து ஜெயிப்போம், பிரச்சாரத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அது சொல்லி கொஞ்ச நாளைக்குள்ள ஜனநாயகன் படம் எல்லாருக்கும் ரிலீஸ் ஆகுது. எல்லா இணையதளத்திலே ரிலீஸ் ஆகுது. அப்போ ஹெச்டி குவாலிட்டியில் சூப்பர் குவாலிட்டி, இந்த தேட்டர் பிரிண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அப்படிலாம் இல்லை, பர்ஃபெக்டா நீங்க தேட்டரில் எப்படி ஒரு சூப்பர் ஹெச்டி குவாலிட்டி பார்ப்பீங்களோ அது அப்படியே அழகா ஃபோனில் வருது. ஸோ இது எல்லாத்தையும் பூதாகரமாக பரவுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இது எல்லாத்தையும் தடுக்கிறாங்க. இது யாருப்பா ரிலீஸ் பண்ணால் எடிட்டர் வெர்ஷன் தான் வந்திருக்கு, அதனால் எடிட்டர் பிரதீப் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேஸுகள் பட நிறுவனமே என்ன பண்ணுது, போடுறது, எல்லாமே அப்படி போயிட்டு இருக்கு. உடனே இந்த படம் இப்படி ரிலீஸ் ஆன உடனே இதை தாவேக்காவினர், அதாவது விஜய் முதற்கொண்டு ஆதவர்ஜனா முதற்கொண்டு எல்லாம் எப்படி திருப்புறாங்கன்னா, விஜய் மேலே ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும், அவரை வாழவே விட மாட்டீங்களா, அவர் 500 கோடி போட்டு படம் எடுத்திருக்கிறாரு, இந்த மாதிரி சீப்பா இது பண்றாங்களே, அப்படி பண்றாங்களே, இப்படி பண்றாங்களே, அது இது இது அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரணம், அந்த காரணம், இந்த காரணம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்போ விஜய்க்கு ஒரு பெரும் வரவேற்பு கிடைக்குது. அதனிடையில ஒரு பிரச்சார மேடையில என்ன பண்றாரு, பேசினே இருக்கும்போது தொண்டை அடைக்குது, கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு பேசிட்டு கண்ணு கலங்கிட்டு என்ன பண்றாரு, பேசுறாரு. திருப்பம் கரூர் விவகாரம், எல்லா விவகாரம் எடுக்கிறாரு, ஜனநாயகன் பட விவகாரம், எல்லா விவகாரம் எடுக்கிறாரு, ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு உட்காந்துடுறாரு, முதலமைச்சராரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பட நிறுவனம் ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணார்ல எடிட்டர், அவர் மேல அவர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாரு. சார் நான் தெரியாம செஞ்சுட்டேன், உங்க காலில் வேணா விழுறேன், ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல பண்ணிட்டேன், ஏன்னா சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுக்கல, இதனால படம் ரிலீஸ் ஆகுது, பலரும் ஏங்கிட்டு இருக்காங்க, எனக்கு மனசு பொறுக்கல, அதனால ஒரு ஆர்வ கோளாறுல நான் பண்ணிட்டேன், படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன், தயவு செய்து நான் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரு. அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுனால அந்த மன்னிப்பு நாங்க ஏத்துக்கிறோம், அவர் மேல எந்த ஒழுங்கு நடவடிக்கை வேண்டாம். நீங்க யோசித்து பாருங்களேன், 500 கோடி என்னப்பே, 500 கோடி அப்பே அப்படின்ற மாதிரி இந்த 500 கோடி படத்தை இப்படி நாசனம் பண்ணி ஒரு பெரிய லாஸ் ஏற்படுத்தி இருக்கிறாரு ஒரு எடிட்டர். அவரு மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாரு அப்படின்றதுனால ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதுல ஏதோ ஒரு அரசியல் இல்ல, ஏதோ ஒரு இந்த விஷயத்தை நல்லா கனெக்டிவிட்டி பண்ணி பாருங்களேன். தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது, எடிட்டரை கைது பண்றாங்க, தாவே காட்சியை பிடிக்குது, அதுக்கப்புறம் இந்த எடிட்டர் மன்னிப்பு கடிதம் கொடுக்குறாரு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வெங்கட நாராயணன், கேவிஎன் புரொடக்ஷன் வெங்கட நாராயணன் தயாரிப்பாளருக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி. இந்த கனெக்டிவிட்டி பண்ணி பார்த்தா விஜய்க்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு டீட்டோவா தெரியுது. இவருக்கு பின்னாடி விஜய் இருக்கிறாரா இல்ல விஜய்க்கு பின்னாடி இவர் இருக்கிறாரா அப்படின்ற சந்தேகங்கள் நம்மளுக்கு எழும்புது. ஏன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவரை நீங்க டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஆக்குறீங்க. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை தமிழ்நாட்டு அரசு சார்பா ஒரு டெல்லி சிறப்பு பிரதிநிதியா நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், அதுல தப்பே கிடையாது. உங்க வட்ட செயலாளர் கூட நீங்க என்ன பண்ணுங்க, டெல்லி சிறப்பு பிரதிநிதி அனுமதிங்க, அதுல எந்தவித மாற்று கருத்து இருக்க போறது இல்லை, யாருக்கு எந்த பிரச்சனையும் வர போறது இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டு பிரச்சனைகள் அவருக்கு தெரியும், தமிழ்நாட்டோட நிலவரங்கள் அவருக்கு தெரியும், அதை சம்பந்தப்பட்டு டெல்லி கிட்ட போராடி நம்ம என்ன பண்ணலாம், பல விஷயங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனா சம்பந்தமே இல்லாம கர்நாடகாவை சேர்ந்தவரை ஒருத்தர் நீங்க டெல்லி சிறப்பு பிரதிநிதியா அனுமதிக்கிறீங்கன்னா உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா மேகதாது அணை விவகாரமா இருக்கட்டும்,
இல்ல தண்ணீர் டேம்ல திறந்து விடுற விஷயமா இருக்கட்டும். ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு காவிரி தண்ணீர் திறந்து விடவே இல்லை. சோ இவ்வளோ விவகாரம் இருக்கு, காவிரி மேலாண்மை ஆணையம் இருக்கு, எல்லா விஷயமும் இருக்குது. இவர் எப்படிங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாரு? இப்போ நாளைக்கே ஒரு தீர்மானத்தை நீங்க நிறைவேற்றிட்டீங்க, இந்த தீர்மானத்தை இவர் கொண்டு போய் சேர்ப்பாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கர்நாடக அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க சட்டமன்றத்துல, இந்த தீர்மானத்தை டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஒன்றிய அரசு கிட்ட கொடுப்பாரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அவரு கர்நாடகா சேர்ந்தவர், யாருக்கு விசுவாசமா இருப்பாரு? வேலை கொடுத்த உங்களுக்கு விசுவாசமா இருப்பாரா இல்ல கர்நாடகா விசுவாசமா இருப்பாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, நான் முன்னாடி சொன்னல சேலரி கொடுக்கிற விவகாரம், நீங்க இவ்வளவு பேருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கீங்க. ஜெகதீஷ் பழனிசாமிக்கு, ஜான் ஆரோக்கியசாமிக்கு, உங்க நண்பருக்கு விஷ்ணு ரெட்டின்னு நினைக்கிறேன் அவருக்கு, அப்புறம் இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் வெங்கட நாராயணனுக்கு, இவங்க 4 பேருக்கும் அவங்களுக்கு வந்து பணம் கிடையாதுங்க. அவங்க வந்து ஏன்னா ரொம்ப லாஸ் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு யாருக்குமே வந்து பணம் கிடையாது. ஸோ அதனால கவர்மெண்ட் வேலையை கொடுத்து அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த சம்பளம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வரிப்பணம் தான். கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே வாங்குறது மக்களாகிய நம்மளுடைய வரிப்பணம் தான். நம்ம கட்டுற டாக்ஸ் தான் அவங்களுக்கு சேலரியா போகுது, இன்க்ளூடிங் முதலமைச்சர். முதலமைச்சருக்கு சேலரி போகுது, அந்த முதலமைச்சருக்கு சேலரி போறதும் நம்மளுடைய வரிப்பணம் தான். ஓகேவா? இதெல்லாம் இருக்கும் பொழுது இவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து வரிப்பணத்தை நீங்க வந்து போடுறீங்களா, அவங்க பாக்கெட்ல போடுறீங்களா? இது மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறது இல்லையா, இருக்குதா? அதை மட்டும் எங்களுக்கு கிளியர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க முதலமைச்சரா பதவியேற்கும் பொழுது மக்களுடைய வரிப்பணத்தை நான் ₹1 பாக்கெட்ல போட்டுக்க மாட்டேன் அப்படின்றீங்களே. ஜான் ஆரோக்கியசாமி யாரு? ஜெகதீஷ் பழனிசாமி யாரு? விஷ்ணு ரெட்டி யாரு? அப்புறம் இப்போ வெங்கட நாராயணன் யாரு? இவங்கெல்லாம் உங்களுக்கு யாரு, எந்த கனெக்டிவிட்டியில சேர்ந்தவங்க அப்படின்றதுனால இவங்களுக்கு கவர்மெண்ட்ல உயர் பதவி நீங்க கொடுத்திருக்கீங்க, அரசாங்க உயர் பதவி நீங்க கொடுத்திருக்கீங்க. இவங்களுக்கு போற சேலரி எங்களுடைய வரிப்பணம் அப்படின்றதையும் இங்க நீங்க கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ஐயா, சிஎம் சார் ஐயா அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம். அப்படின்னு தான் சோசியல் மீடியாக்கள் எல்லாரும் கேள்வி கேட்டு இருக்காங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் செய்யற ஒவ்வொரு நகர்வுகளும் சர்ச்சையில போய் முடியுது, ஏகப்பட்ட சர்ச்சைகள் வருது. ஆனா விஜய் வாயை மூடிக்கிட்டே இருக்கிறாரு. இதுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு தர மாட்டேங்கிறார். அவருடைய அமைச்சர் சரத் போதைப் பொருள் பயன்படுத்தினார் அப்படின்ற ஒரு வீடியோ சர்ச்சையாவது, அதுக்கு எந்த பதிலும் கிடையாது. சோ அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஜாதி பேரை போட்டு நாங்க என்ன பண்ணுவோம், அடையாள அட்டையை மாணவர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னா அதுக்கும் பதில் கிடையாது. வெங்கட நாராயணன் அவர்கள், அவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவருக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி கொடுக்குறீங்க. இதெல்லாம் எப்படி அப்படின்னு இது எல்லாத்தையும் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாருங்க, இடதுசாரிகள், ஐயுஎல், விசிகா, இப்ப மதிமுக கூட ஆதரவு தெரிவிக்குது. இவங்க எல்லாருமே வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க, பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. சார் எப்படி சார் ஒரு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவரை டெல்லிக்கு தமிழ்நாடு சிறப்பு பிரதிநிதியா அலோ பண்ணலாம், கேளுங்க சார்னா அது அவங்களுடைய விவகாரங்க, அதுல நம்ம தலையிட முடியாது, அது அரசாங்கம் சேர்ந்தது, அது முதலமைச்சர் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்க. இதுதான் விஜய் அவர்கள். இது சும்மா ட்ரைலர் தான்மா, மெயின் பிக்சர்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கு, பின்னாடி வர வெயிட் பண்ணுங்க. அப்பெல்லாம் இந்த ஆதரவு தெரிவிக்கிற கட்சிகள் எல்லாம் கூட இருக்கிறாங்களா இல்ல பிச்சுக்கிட்டு ஓடுறாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படியோ விஜய் அவர்கள் செய்யற செயல்கள் இங்க ஒரு பிற்போக்குத்தனமா தான் இருக்குது கண்டி, முற்போக்குத்தனமா இல்லை அப்படின்றதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.